ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சாம்பார் தான். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, கொஞ்சம் மிளகு போட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குடை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 10 போல் தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நம்மளாம் அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடி அது எல்லாத்தையும் முதல்ல தக்காளியில் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியில் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. நான் மிக்ஸி ஜாரில் ஊற்றிருக்கேன். அந்த தண்ணியவே நல்லா கழுவி ஊற்றிருக்கிறேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பூண்டு, பச்சை மிளகா, பருப்போடு வேக வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா உப்பு போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு தக்காளி சாம்பார் ரொம்ப ருசியாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.